சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து பாலிவுட் நடிகரான ஷாருக் கான், மேலும் மலையாள நடிகரான மோகன்லால், கன்னட நடிகரான சிவராஜ்குமார், தெலுங்கிலிருந்து பாலகிருஷ்ணா, மேலும் இந்தியிலிருந்து ஜாக்கி ஷெராஃப் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து வில்லனா மிதுன் சக்கரவர்த்தி, எஸ்.ஜே. சூர்யா, விஜய் சேதுபதி என தொடர்ந்து 3 வில்லன்கள் இந்த படத்தில் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. மேலும் இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங் இப்போ கொச்சியில் நடைபெற்று வருது. இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது ஜெயிலர் 1 திரைப்படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 திரைப்படம் உருவாக்கிட்டு வருது. இந்த படத்துலேயும் முதல் பாகத்தில் நடித்த அனைவரும் நடிச்சிட்டு வராங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய போர்ஷன்ஸை முடிச்சு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் இந்த படம் வெளியாகும் என்கின்ற தகவலும் தற்போது இணையத்தில் வேகமாக போய்கொண்டிருக்கு. ஏன்னா ஜெயிலர் 1 படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாகி தான் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே லாபத்தை ஈட்டி தந்தது. அந்த ஃபார்முலாவை தான் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பின்பற்றுறாரு என சொல்லப்படுகிறது. மேலும் சன் பிக்சர்ஸுமே ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணால் அது ராசியான மாதமாக இருக்கும் என முடிவு பண்ணியிருக்காங்களாம். தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் காவாலா பாட்டியே மிஞ்சும் அளவுக்கு இருக்கும் என்கின்ற தகவல் தற்போது இணையத்தில் வேகமாக உலா வந்து கொண்டிருக்கு. காரணம், காவாலா பாட்டு ஜெயிலர் படத்து மட்டும் இல்லாமல் மக்கள் மனதையும் கொள்ளையடித்த பாட்டு. முதல்ல காவாலா பாட்டு வந்தப்போ காவாலா பாட்டு தான் ஜெயிலர் படத்தையே ஓட வைக்க போது, தமன்னாவோட நடனம் தான் படத்தில் ஹைலைட் என பேசப்பட்டது. ஆனால் கடைசியில் தமன்னாவே இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸ் தான் என அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதே போல் தான் இப்போ ஜெயிலர் 2 படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கையும் ஷூட் பண்ணியிருக்காங்களாம். இந்த பாடலில் தமன்னா கிடையாது, நேரா ஃபர்தோக்கி அப்படின்றவங்கள தான் நடனம் ஆட வச்சுருக்காங்க. மேலும் இந்த பாட்டை ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இது வரைக்கும் நெல்சன் இந்த படத்திலிருந்து எந்த அப்டேட்ஸுமே கொடுக்கல. பொங்கலுக்கே அப்டேட்ஸ் வெளியாகும் என மக்கள் எதிர்பார்த்தாங்க. கடைசியில் எந்த அப்டேட்ஸுமே வெளியாகலை. மேலும் இந்த படத்துடைய ரிலீஸ் அப்போ படம் கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டும், மேலும் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கும் என்றெல்லாம் சொல்லப்படுது. ஹைப்பை குறைக்கிறதுக்காக தான் இந்த படத்திலிருந்து எந்த அப்டேட்ஸுமே விடலை என நெல்சன் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நீங்கள் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் முடிச்சு நான் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.